கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பார்த்தசாரதி. நான் குயவர்பாளையத்திலேருந்து வருகிறேன். நான் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி ஒரு இந்து குடும்பத்தில் பக்தி வைராக்கியமாக எனக்கு வளர்க்கப்பட்டது. அதில் நான் பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் பாவ காரியங்கள் நிறையா இருந்தது. ஒரு காலத்தில் ஏன்னா நான் டிரைவிங் வண்டி ஓட்டுனதுனால எனக்கு கிட்டத்தட்ட 16 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன். ஸ்மோக்கிங் பண்ணுறவனாக இருந்தேன். இந்த வண்டியில் வெளி மாநிலத்திலாம் பல நாள்லாம் போகும்போது பல பெண்களோடு பழக்கம் ஏற்பட்டு அதில் கொஞ்சம் ஒரு மோசமான வாழ்க்கை, அப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என்னை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், 1999 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி மீட்டிங் நடந்தது. ஹெலிபேடு மைதானத்தில் பாஸ்டர் வின்சென்ட் ஐயா தான் அதை ஒழுங்கு பண்ணியிருந்தார். மறைந்த டிஜிஎஸ் தினகர் ஐயாவும் பால் திருகன் ஐயாவும் வச்சு தான் அந்த மீட்டிங் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் சகோதரர்லாம் கூட சேர்ந்து அந்த பேனர் கட்டுறது, அவங்களோட கூட சேர் அடிக்க போடுறது, இப்படி பல காரியங்களை செய்து கொண்டு இருந்தேன். 1ஆம் தேதி 2ஆம் தேதியில். அப்புறம் 3ஆம் தேதி சென்னைக்கு போக வேண்டிய பணி நிமித்தமாக வெளியே நான் போயிட்டேன் 3ஆம் தேதி. மறுபடியும் 4ஆம் தேதி அவங்களோட கூட என்ன பண்ணேன், அவங்களோட கூட அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சது. அந்த வேலை செய்ய ஆரம்பித்த போது தான் தேவன் கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே இப்படி ஒரு வாசகம் ஒன்று போச்சு. உங்கள் அக்கிரமங்களுக்காக, உங்கள் மீறுதலுக்காக, உங்கள் நோய்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பலியானார். உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சொந்த ரட்சகராக மாறுவாருன்னு அப்படி சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செஞ்சுது. நான் 1999 எங்கள் அப்பா இறந்தார். அப்போ அழுததை காட்டிலும் அதிகமாக அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஒரு ஸ்க்ரீனில் போகிற மாதிரி இருந்தது. என்னுடைய ரத்தத்தினால் கழுவுறேன், என்னுடைய ரத்தத்தினால் கழுவுறேன். எனக்கு தெரிஞ்ச அப்போ என்னென்ன பாவங்கள் இருந்ததோ அந்த நிமிஷத்தில் 1999 அப்போ செய்யப்பட்ட பாவத்தை வரைக்கும் ஒரு ஸ்க்ரீனில் மாதிரி ஓடி இருந்தது. என்னோட ரத்தத்தினால் கழுவுறேன்னு சொல்லி அந்த ரத்தத்தினால் ஒவ்வொரு சொல்ல ஒரு சிறு குழந்தையை போல் நான் தேம்பி ஆட ஆரம்பித்தேன். என்னுடைய ஆகமங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பலியானார். அந்த வார்த்தை எனக்குள்ளே வர கிரியை செய்ய ஒரு சிறு குழந்தையை போல் என்னுடைய இருதயம் மாறிச்சு. ஒரு குளிர்ந்த காற்று என் மேலே பட்டுது. அப்போ ஒன்றுமே தெரில. ஆனால் மறுநாளுக்கு எப்போவுமே இயேசு ஏற்றுக்கொண்டு எனக்கு தெரியல எனக்கு. அப்போ ஆண்டவர் என்னோட ஒரு தேவாதி தேவன் என்னோட பேசுகிற ஒரு வாங்க போன்னு சொல்கிற ஆண்டவர்கிட்ட. அப்போ என்ன சொல்கிறேன்னா, உன்னை இறுதித்து எனக்கு ஒப்பு கொடு மகனே. அப்போ நான் சொல்கிறேன், என்னை விட்டுடுங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பத்தில் பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு மகன். நான் என்னை ஒரு தங்கச்சி இருக்கிறா, ஆனால் அவளெல்லாம் கட்டி கொடுக்குறேன். எனக்கு என் குடும்பத்தில் இந்தமாதிரி இயேசு ஏற்றுக்கொண்டு தெரிஞ்சால் என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அவரோடு போராடி இருக்கிறேன். அப்படி போராட ஆண்டவர் சொன்னார், என் குடும்பத்தை முழுவதும் நான் பொறுப்பெடுத்துவோம் மகனே, நீ என்ன பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசும்போது அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செஞ்சது பாருங்கள். அப்படியே ஒரு குளிர்ந்த காற்று பட்டவனே என்ன ஆகி போச்சு, ஒரு லேசான இறுதியை போல் மாறி போச்சு. அப்போ எங்கே எப்போதுமே எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு இயேசு உள்ளே வந்தது எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுங்க, மறுநாள் என்ன பண்ணுறேன், நான் எப்போது போல் என்னுடைய பூஜை ரூமில் போய் நான் அந்த குங்குமம் இட்டுட்டு இந்த இடம் எப்போவுமே வெளுத்து போன மாதிரி ஆகிடும். அப்போ போய் மறுபடியும் அந்த குங்குமம் போய் இடலான்ட்டு போய் பார்க்க போது தான் ஒன்றுமே இல்லை. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இயேசு என்னை தொட்டார்ன்றது அப்போ தான் அதிகமாக நான் விசுவாசித்தேன். ஆண்டவர் மேலே அதிகமாக ஏற்றுக்கொண்டேன். இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பாருங்கள், எங்கள் வீடு முழுவதும் பூசாமல் கொள்ளாமல் அந்த வாசகால் கூட வைக்க முடியாது, அப்படி ரொம்ப மோசமான நிலைமை தான். ஒரு குறைஞ்சி சொற்பமான காசு தான், ஒரு 10,000 ரூபா தான் ஆச்சு அந்த காலத்தில். எல்லாம் வீடு முழுவதும் பூசியும் வாசகால் வைக்கவோ வீடு முழு பூசி பெயிண்ட் அடிக்கவும் ஆண்டவர் உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, அப்படி இருக்கும்பொழுது நான் ட்ரினிட்டி சர்ச்சில் அப்போ அப்போ டிஜே தினகர் ஐயா இங்கே இந்த இதில் மீட்டிங்கில் பேசுனாங்க. அப்போ பேச ஆரம்பிக்கும் போது நான் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பாஸ்டர் வின்சென்ட் ஐயா தொடர்ந்து என்னோடு பேசி, சரி நீங்கள் தொடர்ந்து வாங்க ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைய காலத்துலேருந்து தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பித்தேன். அப்புறமேட்டு என்
தங்கச்சி ரொம்ப நாளாக திருமணம் நடைபெறாமல் பயங்கர தடையாக இருந்தது. அப்போ பாஸ்டர் ஐயா தான் வந்து ஜெபம் பண்ணார். அப்போ வந்து ஜெபம் பண்ணி எனக்கு திருமணம் நல்லபடியாக நடந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் 2 வருஷமாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ நானும் ஜெபிச்சேன் தேவ சமூகத்தில். பாஸ்டர் வின்சென்ட்டையும் ஜெபிச்சார். உடனே அந்த 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட ஐடியா பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவ்வளோ அற்புதமாக ஜெபத்தை கேட்டு அந்த அற்புதம் பண்ணார். அது மாத்திரம் இல்லாமல் சபைக்கு நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். 2000 வந்து வேன் மினிஸ்ட்ரிக்கு வந்து செய்ய ஆரம்பித்தேன். அதுலேருந்து தொடர்ந்து பல விதமான சபையில் வந்து நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பித்தோம், ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தோம். டிவி மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். சுவிசேஷ கிராம ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தோம். இப்படி பல ஊழியத்தில் ஐயாவோட கூட தொடர்ந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஐயா என்ன சொன்னார், நீங்கள் வந்து வாலிபனாக இருக்கிறீங்கப்பா, அதனால் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த சபையில் உங்களால் முடிஞ்சு என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க, நீங்கள் கடவுள் உங்களுக்கு மேலும் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து போயினே இருக்கும்போது 2006ஆம் ஆண்டு பாஸ்டர் வின்சென்ட் ஐயா தான் எனக்கு நல்ல ஒரு மகளை பார்த்து திருமணம் பண்ணி வச்சார். அந்த திருமணத்தில் ஆண்டவர் அற்புதமாக செஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்து 2002 வருஷம் YKP ஹென்றி ஐயா மூலியமாக தான் இங்கே ஜபத்தில் அங்கே வந்து காத்திருப்பு கூட்டத்தில் நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். தொடர்ந்து ஐயா கூட நான் வந்து இப்போ வந்து தொடர்ந்து கிராம ஊழியங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 650 கிராம ஊழியத்துக்கு ஐயா போயிருக்காரு. முடிந்த அளவுக்கு நான் அவரோடு கூட பல கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. திருச்சபையை வந்து என்னை வந்து அதிகமாக தாங்குது. ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஜுரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பலவீனம் இருந்தாலும் சரி, திருச்சபை என்னை வந்து அதிகமாக வந்து தாங்கி பாஸ்டர் வின்சென்ட் ஐயா அதிகமாக போராடி ஜெபித்து பல விதமான இப்போ சமயத்தில் கூட எனக்கு வந்து யூரின் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அப்போ சபையில் சொல்லி ஜெபம் பண்ணோம். ஐயாவும் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அதுலேருந்து பெரிய ஒரு விடுதலை கொடுத்தாரு. திருச்சபை எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி என்னுடைய சாட்சியை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன் அப்படின்றது நீங்கள் எல்லாத்தையும் கேட்டீங்க. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு காலத்தில் நான் குடிகாரனாக இருந்தேன், விபச்சாரக்காரனாக இருந்தேன், பலவித போதை வசூல பழக்கத்தில் இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்தாரு. அந்த விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கு தர நிச்சயமாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நிச்சயம் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். அந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார். தேவன் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.